ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிறுகாலி சரவணன். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியினுடைய பிரசிடென்ட் வோல்கன் போன்ஜிர் அவர்கள் பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீருக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில ஒரு சில கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு இந்தியாவுடைய யுனைடெட் நேஷன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் சரி, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் சரி கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. சோ இத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்ததா பார்த்தோம்னா, இலங்கையினுடைய பாராளுமன்றத்துல கொண்டு வரப்பட்ட அந்த நாட்டினுடைய துறைமுக நகர பொருளாதார சட்டத்திற்கு இலங்கை உள்நாட்டுக்குள்ளேயே அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் இந்த திட்டத்தை கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. இதுல சீனாவிற்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. சோ இத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கடைசியா பார்த்தோம்னா, இந்தியாவுடைய ஆர்மி சீஃப் ஜெனரல் நரவானே அவர்கள் இந்தியாவுடைய அந்த கிழக்கு லடாக் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில நிலவக்கூடிய சூழ்நிலை, அதே மாதிரி இந்த பக்கத்துல அதுக்கு பேரலா பாகிஸ்தானுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நிலவக்கூடிய சூழ்நிலைகள் தொடர்பாக ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சோ இத பத்திலாம் தான் இந்த ஒரு பதிவுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியினுடைய சீஃப் பிரசிடென்டா இருக்கக்கூடிய நபர் தான் வோல்கன் போஜ்கிர். இவர் துருக்கி நாட்டை சேர்ந்தவர். இவர் பாகிஸ்தானுக்கு கடந்த 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. இந்த ஒரு சுற்றுப்பயணத்தினுடைய முடிவுல இஸ்லாமாபாத்ல பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மஹ்மூத் குரோசி அவர்கள் கூட ஒரு செய்தியாளர்களை சந்திச்சாங்க. இந்த ஒரு சந்திப்புல இந்த யுஎன் ஜெனரல் அசம்பிளியினுடைய பிரசிடென்ட் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் சர்வதேச அளவுல ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பெரிய அளவுல கொண்டு போகணும். ஆல்ரெடி பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை இந்தியாவுக்கு எதிராக இன்டர்நேஷனலைஸ்டு இஷ்யூ ஆக்கிறதுக்கு தொடர்ச்சியா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. மேலும் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்ங்கிறது இந்தியா பாகிஸ்தான் பேசி தீர்வு காணணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்துல பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா நிறைய நாடுகள் முன் வராங்க. ஆனா ஜம்மு காஷ்மீருக்கு பேசுறதுக்காக யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. சோ உலக நாடுகள்லாம் ஜம்மு காஷ்மீர் தொடர்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பொருள் படக்கூடிய வகையில தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க. மேலும் யுனைடெட் நேஷன்ஸ்லயும் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீருக்காக தீவிரமா போராடணும், அப்பதான் ஜம்மு காஷ்மீர்ல நல்ல முடிவை எட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது. இதனுடைய பிரசிடென்ட்ங்கிறவர் ஒரு சார்பா செயல்படக்கூடாது, எல்லா நாட்டுக்கும் பொதுவான நபராக செயல்படணும். ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த துருக்கி நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற பாணியில அவங்க பேசினதான் இப்ப சர்ச்சையா இருக்கு. குறிப்பா துருக்கி பொறுத்த வரைக்கும் சமீப காலமா அவங்க என்ன கொள்கை பின்பற்றுறாங்கன்னா, இந்தியாவிற்கு எதிரான ஒரு தீவிர கொள்கையை பின்பற்றுறாங்க. குறிப்பா மலேசியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளோட இணைந்து இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறது, இந்தியாவுடைய உள்நாட்டு பிரச்சனைகளான ஜம்மு காஷ்மீர் விவகாரம், CAA இந்த விஷயங்கள் NRCல கூட கருத்து தெரிவிச்சாங்க. சோ இந்த அளவுக்கு துருக்கி பொறுத்த வரைக்கும் அடிமட்டத்தில் இறங்கி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ இதனுடைய வெளிப்பாடாதான் அந்த நாட்டை சேர்ந்த ஒரு நபர் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியுடைய பிரசிடென்டா வரும் பட்சத்துல அதையும் மறந்து ஒரு துருக்கியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அவங்க பேசினதுதான் பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. இந்தியா தரப்புல இருந்து இதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் UNGA அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் மாதிரி இது ஒரு முக்கியமான அமைப்பு. ஐக்கிய நாடுகள் சபையில 2 அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்னு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி, இன்னொன்னு யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய உள்நாட்டு பிரச்சனை. இதை நாங்க எங்களுக்குள்ளேயே முடிவெடுத்துப்போம். இந்தியாவுக்குள்ள இந்த ஜம்மு காஷ்மீர்ல எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரதுக்கு இந்திய அரசுக்கு 100% உரிமை உள்ளது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடா இருக்கு. இதே கருத்தை தான் ஜெனரல் அசம்பிளிலேயும் இந்தியா தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இதே கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. சோ சர்வதேச அளவுல இந்த விஷயங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு. சோ இதுல இருக்கிற விஷயம். அடுத்ததா பார்த்தோம்னா, இலங்கை விவகாரம். நம்ம ஏற்கனவே இலங்கையில சொல்லியிருந்தோம், ஒரு பெரிய போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் சைனா முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு. இலங்கையினுடைய தலைநகர் கொழும்புடைய அந்த கடல் பகுதியில கடல் நீரை விலக்கிட்டு அங்க 269 ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுல ஒரு
துறைமுக நகரத்தை வந்து சீனா மூலமா நிர்மாணிக்கிறது அப்படிங்கறதுதான் சீனாவுடைய திட்டம். இது சம்பந்தமான ஒரு சட்ட மசோதா வந்து இலங்கையினுடைய நாடாளுமன்றத்துல வந்து கடந்த வாரம் வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுல வந்து இந்த சட்டத்துக்கு ஆதரவா 149 வாக்குகளும், சட்டத்திற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு 58 வாக்குகளும் பதிவாயிருந்தது. மேலும் இதுல வந்து முக்கியமா பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த துறைமுக நகரம் அப்படிங்கிறது வந்து சைனாவுக்கு வந்து 99 வருட லீஸ்டுக்கு வந்து இலங்கை வந்து கொடுக்கறதாவும், இதுக்குள்ள சைனா என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துக்கலாம், அதுல வந்து இலங்கை வந்து இன்டர்ஃபியர் ஆகாது, இலங்கை வந்து தலையிடாது அப்படிங்கிற மாதிரியும், இது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்காக இலங்கையினுடைய ஜனாதிபதி ஒரு ஆணையம் வந்து அமைப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் பல்வேறு விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து ஹம்பன்டோட போர்ட் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியே இலங்கை வந்து சைனா கிட்ட ஒரு பெரிய தொகை கடன் வாங்கிட்டாங்க. அதை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டப்பதான் 99 வருட லீஸ்டுக்கு வந்து அந்த ஹம்பன்டோட போர்ட்டை வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து அதுலயாவது வந்து 70% பங்கு சீனாவுக்கு, 30% பங்கு வந்து இலங்கைக்குன்னு இருந்துச்சு. ஆனா இந்த போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து வெறும்னே 99 வருஷத்துக்கு வந்து அந்த பகுதி அப்படியே சைனாவுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அது. சோ இந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்துல சைனாவுடைய டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இலங்கையில வந்து பெரிய அளவுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. மேலும் இலங்கையினுடைய பிரதமர் ராஜபக்சே அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதன் மூலமா அடுத்த 5 ஆண்டுகள்ல வந்து 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து இந்த துறைமுக நகரத்தை வந்து மையமா வச்சு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இதனால இலங்கைக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டத்துல வந்து சைனா வந்து $1.4 பில்லியன் அளவுக்கு வந்து முதலீடா போடுறாங்க. மேலும் சர்வதேச அளவுல வந்து அந்நிய செலாவணியா $15 பில்லியன் வந்து இந்த திட்டம் ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இலங்கை வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஆல்ரெடி இலங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல கடன் சுமையில இருக்காங்க. இந்தியா கிட்டையும் இப்ப வந்து ரீசெண்ட் டேஸா வந்து அவங்க கடன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி பங்களாதேஷ் கிட்ட கூட அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க. சைனா கிட்டையும் பெரிய அளவுல தொகையை வந்து கடனா பெற்றிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு கடன் நெருக்கடி உள்ள ஒரு நாடா இலங்கை மாறிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இலங்கை அடுத்தடுத்து சைனா வந்து அந்த பகுதிகளில் வந்து பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்றதுக்காக அவங்க ஒப்பந்தங்களை பெறுறது அப்படிங்கிறது இலங்கையினுடைய பாதுகாப்புக்கும் அதோட சேர்த்து இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் சவாலான சூழ்நிலையும் சைனா மூலமா ஏற்படுறதாவே பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சீனாவுடைய இத்தகைய நகர்வுகளுக்கு வந்து இலங்கைக்குள்ளேயும் ஒரு பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இலங்கையினுடைய எதிர்கட்சிகள் அந்த போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து சீன மாகாணம், இலங்கையில் இருக்கக்கூடிய சீன மாகாணம் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இலங்கையினுடைய மக்கள் மத்தியிலையும் இதற்கு வந்து பரவலா இப்ப எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையில என்ன நடக்குது அப்படிங்கறத. இதுல இருக்கிற விஷயம். கடைசியா பார்த்தோம்னா இந்தியாவுடைய ராணுவ தளபதி ஜெனரல் எம் நரவானே அவர்கள் வந்து இந்தியாவுடைய அந்த கிழக்கு லடாக் பகுதியில இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிலவக்கூடிய சூழ்நிலை தொடர்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரிக்ஷன் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பிரச்சனைக்குரிய பகுதிகள், அனைத்து பிரச்சனைக்குரிய பகுதிகள்ல இருந்தும் படைகள் வந்து விட்ரான் ஆகும் பட்சத்துல தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வரும். கடந்த 2020 ஏப்ரல் மாதம் இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃப் தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த நிலையில வந்து இந்தியா சீனா வீரர்கள் வந்து நின்றாங்களோ அதே நிலைக்கு வந்து மறுபடியும் வரும் பட்சத்துலதான் இந்தியா சைனா பிரச்சனை அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வந்ததா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பேங்காங் சோ ஏரி பகுதியில மட்டும்தான் சிறிய அளவுல முன்னேற்றம் கண்டதாகவும், மற்றபடி டப்சாங் வேல்யூ, ஹாட் ஸ்பிரிங்ஸ் இந்த பகுதிகள் எல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீடிச்சிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்தியா மற்றும் சைனா இடையில அமைதி ஏற்படுறதுக்காக பல்வேறு முறை பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறதாவும், ஆனாலும் கூட சீனா வந்து எதையுமே முழுமையாக பின்பற்றாம விதிகளை மீறி செயல்படுறதாகவும் இந்தியா பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் இந்தியாவுடைய ராணுவ தளபதி என்ன சொல்றாங்கன்னா, எத்தகைய சூழ்நிலையும் சவாலையும் சந்திக்கிறதுக்கு இந்திய ராணுவம் தயார் நிலையில இருக்கிறதாவும் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு பேரலா இருக்கக்கூடிய காஷ்மீரினுடைய அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதி, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிகிறதாவும், அனைத்து விதமான அமைதி ஒப்பந்தங்களையும் குறிப்பா வந்து 2003 போடப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையாக பின்பற்றதன் காரணமா அந்த பகுதியில வந்து ஒரு அமைதி ஏற்படுறதாவும், கடந்த 3 மாதங்களா பாகிஸ்தான் வந்து எந்த ஒரு எல்லை தாண்டிய துப்பாக்கி சூடுகளையும் மேற்கொள்ளல, இது ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனாலும் கூட பாகிஸ்தானுடைய ராணுவம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எல்லைக்குள்ள பாகிஸ்தானுக்குள்ள செயல்படக்கூடிய அந்த பயங்கரவாத குழுக்களை வந்து அழிக்கிறதுல வந்து கவனம் செலுத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. குறிப்பா இந்தியா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆரம்பத்தில இருந்தே இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல பாகிஸ்தானுக்குள்ள வந்து ஏகப்பட்ட பயங்கரவாத குழுக்கள் வந்து தொடர்ச்சியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து பயிற்சிகள் பெறாங்க. அவங்க வந்து அங்கிருந்து இந்தியாக்குள்ள வந்து ஊடுருவுறாங்க.
சோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நீண்ட கால கோரிக்கையா இந்தியா தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. சோ இதே தான் அவங்க திருப்பி சொல்றாங்க. இந்த பயங்கரவாத குழுக்கள் மேல பாகிஸ்தான் வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல அந்த ஜம்மு காஷ்மீர்ல அமைதி திரும்புறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் ஆப்கானிஸ்தான்ல இப்ப அமெரிக்கா வந்து விட்ரான் ஆக போறாங்க. அப்படி ஆகும் பட்சத்துல இந்த ஜம்மு காஷ்மீர்லயும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்வாங்க. அதற்கு வந்து இந்த பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற பயங்கரவாத பயிற்சி பெறும் தளங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து ரெண்டு பகுதிகளிலுமே அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். சோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் கவனமா செயல்பட்டு இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கிறதாவும் தீவிரவாத செயல்களுக்காக துணை போறது அப்படிங்கிறது பெரிய அளவுல ஜம்மு காஷ்மீர்ல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அவங்களோட வியூ படி பார்க்கும்போது அந்த ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறம் அந்த பகுதியில வந்து இந்த லடாக் பகுதியில சிறிய அளவிலான மோதல்கள் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கு. மற்றபடி ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவுது. இது வந்து இந்தியாவிற்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவுடைய ஆர்மி சீஃப் ஜெனரல் MM நரவானே அவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.